வேட்பாளர்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? அறிவித்திருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்திற்கு வந்து வாழ்த்து பெறுவதற்காக வந்தோம். அந்த கடமையை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். நாங்கள் அறிவித்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மட்டும் இல்லை, எங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் மாபெரும் வெற்றி பெறக்கூடிய வகையில் எங்களுடைய பணியை ஆற்ற வேண்டும் என்று தலைவர் கலைஞருடைய நினைவிடத்திலிருந்து உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் எடுத்துருக்கோம். இப்போவும் தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு தான் இருக்கா சார்? இப்போவும் தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு தான் இருக்கா சார்? அதில் என்ன சந்தேகம் சார்? இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி மாபெரும் வெற்றி பெறக்கூடிய வகையில் அமையவிருக்கிறது. புதியவர்கள் வந்திருக்கிறாங்க. 5 முனை கூட்டணி ஒரு போட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. எத்தனை முனை போட்டி வந்தாலும் எங்கள் கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். தமிழக மக்கள் வாக்காளர்களுக்கு நீங்க முதலமைச்சராக 5 ஆண்டுகள் பணியாற்றிருக்கீங்க. அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய தேர்தல் செய்தி என்ன? நாளைக்கு மாலை சொல்ல போகிறோம். அங்கே வாங்க, வீட்டு போவோம். வேட்பாளர்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? அறிவித்திருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்திற்கு வந்து வாழ்த்து பெறுவதற்காக வந்தோம். அந்த கடமையை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். நாங்கள் அறிவித்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மட்டும் இல்லை, எங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் மாபெரும் வெற்றி பெறக்கூடிய வகையில் எங்களுடைய பணியை ஆற்ற வேண்டும் என்று தலைவர் கலைஞருடைய நினைவிடத்திலிருந்து உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் எடுத்துருக்கோம். இப்போவும் தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு தான் இருக்கா சார்? இப்போவும் தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு தான் இருக்கா சார்? அதில் என்ன சந்தேகம் சார்? இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி மாபெரும் வெற்றி பெறக்கூடிய வகையில் அமையவிருக்கிறது. புதியவர்கள் வந்திருக்கிறாங்க. 5 முனை கூட்டணி ஒரு போட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. எத்தனை முனை போட்டி வந்தாலும் எங்கள் கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். தமிழக மக்கள் வாக்காளர்களுக்கு நீங்க முதலமைச்சராக 5 ஆண்டுகள் பணியாற்றிருக்கீங்க. அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய தேர்தல் செய்தி என்ன? நாளைக்கு மாலை சொல்ல போகிறோம். அங்கே வாங்க, வீட்டு போவோம்.